டோல் பூத்தை யூஸ் பண்ணுற கார், ஜீப், வேன் மாதிரியான பிரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு ஃபாஸ்டாக் பாஸ்ன்ற புது டோல் பூத் பாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2019க்கு முன்னாடி டோல் பூத்தில் வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் ஃபாஸ்டாக் முறை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் டோல் பூத்தில் டிராஃபிக் பெரிய அளவுக்கு குறைஞ்சது. அந்த வெயிட்டிங் டைமை இன்னும் கம்மி பண்ணுற வகையில் ஃபாஸ்டாக் பாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். உங்ககிட்ட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இந்த ஃபாஸ்டாக் பாஸை வாங்கிக்கலாம். இந்த இயர்லி பாஸை ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் ஆப் மூலமாகவும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாஸை வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற எந்த டோல் பிளாசாவிலும் நீங்க பே பண்ணாம ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். இந்த புது பாஸ் மெத்தட்னால ஒரு டோல் பிளாசாவை கிராஸ் பண்றதுக்கான அமௌண்ட் 15 ரூபீஸா இருக்கும். இந்த ஃபாஸ்டாகை யூஸ் பண்ண முக்கியமான 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, இந்த பாஸ் ஆக்டிவேட் ஆன நாள்ல இருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த டோல் பூத்லையும் நீங்க பணம் பே பண்ண தேவையில்லை. நம்பர் 2, 200 தடவை ஃப்ரீயா இந்தியாவில் இருக்கிற எந்த டோல் பூத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி வந்துக்கலாம். இந்த ரெண்டுல எந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகுதோ அன்னையோட உங்களோட ஃபாஸ்டாக் பாஸ் எக்ஸ்பைரி ஆயிடும். சென்னை டு பெங்களூர் ரூட் எடுத்துக்கிட்டா 5 டோல் பிளாசாஸ் இருக்கு. இந்த 5 டோல் பிளாசாஸ்லயுமே கட்டண ஏற்றத்தாழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கு. இது வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாவே பல வருடங்களா இருந்துகிட்டு இருக்கு. 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற டோல் பிளாசாஸுக்கு திரும்ப பணம் பே பண்ணக்கூடிய பிரச்சனை, டோல் பிளாசாஸ்ல இருக்கக்கூடிய கட்டண ஏற்றத்தாழ்வுகளை இந்த புது பாஸ் சிஸ்டம் சரி பண்ணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.